டியூன் 3 அதில் நம்ம ராபர்ட் பைட்டிசன் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறதாகவும் அதுக்கான சைனில் இன்வால்வ் ஆகிருக்காகவும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு ஃப்ளோரன்ஸ் பக், அதாவது நம்ம தண்டர்போல்ட்ஸில் எலினா பிளவோ நடிச்சிருக்க அந்த ஆக்டர் இப்போதைக்கு டியூன் 3ல பிரின்சஸ் இர்லான் அப்படிங்கிற கேரக்டர் ரிட்டர்ன் ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான, அதாவது டியூன் 3க்கான ஷூட்டிங் சம்மரில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் சம்மரில் ஷூட்டிங் ஆரம்பிச்சா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மாதத்தில் ஷூட்டிங் முழுசாக முடிஞ்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிரும். ஸோ ஃப்ளோரன்ஸ் பக்கு இந்த வருஷம் தண்டர்போல்ட்ஸ் ஒரு முக்கியமான படமாக இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் டியூன் 3 ஒரு முக்கியமான படமாக இருக்கும். இது போக நெக்ஸ்ட் இயரில் வரப்போகிற டூம்ஸ்டேலையும் நம்ம ஃப்ளோரன்ஸ் பக் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதா ஆல்ரெடி வந்துருந்துச்சு. அவரோட கேஸ்டிங்கும் டூம்ஸ்டேல ஆல்ரெடி இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ கேஸ்டிங்கும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயரில் நம்ம ஃப்ளோரன்ஸ் பக்குக்கு 2 முக்கியமான படம் வரப்போகுது. அப்படி பார்த்தா 2026 நம்ம ஃப்ளோரன்ஸ் பக்குக்கான ஒரு முக்கியமான இயராக தான் அமைய போகுது. அது போக இப்போதைக்கு நம்ம ஃப்ளோரன்ஸ் பக் தண்டர்போல்ட்ஸ்க்கான ப்ரொமோஷன் ஒர்க்கில் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன் ஒர்க் முடிஞ்ச உடனே நம்ம ஃப்ளோரன்ஸ் பக் டியூன் 3ல ஷூட்டிங்க்கு தான் போகிறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படி பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நம்ம ஒரு முக்கியமான படமாக தான் பார்க்க போகிறோம் டியூன் 3ல. ஸோ இதை பற்றி உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு டியூன் 3க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.